இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிறது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அது வந்து இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது. வெளி உணவு சாப்பிட்றதுனால இது சொன்னால் பிடிக்கிறதே இல்லை. அதுவும் சோஷியல் மீடியாவில் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வெளி உணவில் இந்த மாதிரி சோடா போடுறாங்க, இல்லை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறாங்க. இப்போ எண்ணெய் வீட்டில் நம்ம ரீயூஸே பண்ண மாட்டோம், ரீயூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் வெஜிடபிள் நம்ம வீட்டில் சாப்பிட்டா எல்லா டைப்பும் சாப்பிடுவோம். கத்திரிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாமே சாப்பிடுவோம். வெளியில் சாப்பிட்டா வாழைப்பூ வடையாக தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ வடை, பஜ்ஜி, போண்டா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டெய்லி சாப்பிட்ற மாதிரி இது கிடையவே கிடையாது. இது கல்ச்சரே கிடையாது. நம்ம ஏதோ ஒரு நவராத்திரி, ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். டெய்லி கூட கிடையாது. அதுவும் அந்த காலத்தில் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில். ஒரு பீஸ் கடைசாலே ஜாஸ்தி, இல்லை 2ஆக பிச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போது பெருசாக என் கையை விட பெருசாக வடை ஒன்று சாப்பிட்றாங்க. அண்ட் இது டெய்லி சாப்பிட்றாங்க. இது எப்படி டைஜஸ்ட் ஆகும்? ஸோ டைஜஷன் எஃபெக்ட் ஆகுது. அங்கேருந்து ப்ராப்ளம்ஸ். நீங்கள் மில்க்கை பற்றி சொன்னீங்க. மில்க்கு டெஃபினட்டாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கி அந்த மில்க்கே வந்து ஆரோக்கியமாக இல்லையே, அடல்டேட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மில்க் கிடைக்குது. பட் த பாயிண்ட் இஸ், நம்ம பாலை விட்டுட்டோம்னா ப்ராப்ளம்ஸ். கால்சியம், குட் ப்ரோட்டீன் நம்ம வெஜிடேரியன் டயட்டில் கிடையாது. இப்போது இந்தியாவில் அது ஒண்டி தான் வெஜிடேரியன் டயட்டில் பாலும் இன்க்ளூடட். நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் பால் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் ஒண்டி தான் மில்க் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆர் கல்ச்சர். வேதிக் பீரியட்லேருந்து நம்ம பால் சாப்பிட்றோம். ஃபாரின்ல மில்கே நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்டு தான் இல்லை, அனிமல் ப்ராடக்ட். ஸோ அது வெளியிலேருந்து வருது. அதாவது நம்ம பிளான்ட்லேருந்து வரல, அது அனிமல்லேருந்து வருது. ஸோ அவங்க அதை நீங்கள் வெஜிடேரியன் சொன்னாலே கேட்டால் தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா நார்மலாக வேகன் டயட்டுன்னு சொல்லுவோம். வெறும் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அது பெரிய நம்மளுக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா கால்சியம் ப்ளஸ் ப்ரோட்டீன், நல்ல குட் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. விட்டமின் டி கூட கவ் வெளியில் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குது. பட் இது வந்து கல்ச்சர் மாறிட்டே வந்துடுச்சு. பட்